துளசி, த குவீன் ஆஃப் ஹெர்பல்ஸ், எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சிறப்பித்து சொல்லக்கூடிய பேசில் லீவ்ஸ், இந்த துளசி பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இந்த ஹோலி பேசில் லீவ்ஸ்க்கு அடாப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அடாப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட்டஸை இது கரெக்டாக வச்சுக்கும். அதாவது நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ் வராதபடி இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் பார்த்துக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நல்ல ஒரு மென்டல் பீஸும் கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்குது. இந்த பேசில் லீவ்ஸை நான் எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம க்ரோயிங் ஏஜில் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய சில மென்டல் ப்ராப்ளம்ஸை இது மினிமைஸ் பண்ணுது, மெமரியை பூஸ்டப் பண்ணுது. மூட் ஸ்விங்ஸோடு இருப்பாங்க க்ரோயிங் ஏஜ் பிள்ளைங்கள்லாம், அவங்களுக்கு இந்த பேசில் லீவ்ஸை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நைட்டுக்கு ஒரு சொம்பில் ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 20 பேசில் லீவ்ஸை போட்டு வச்சுருங்க. நைட்டு முழுதும் ஊறட்டும். காலையில் அந்த பிள்ளைங்க எழும்பி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த பேசில் லீவ்ஸ் ஊறின இந்த தண்ணியில் யூஜினால், கேரியோஃபிலின் அப்படிங்கிற மோஸ்ட் அடாப்டோஜெனிக் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இது இருக்கிறதுனால இது ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடிய கார்டிகோஸ்டீரோன் லெவலை குறைக்குது. அதே மாதிரி அதே ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய அர்சாலிக் ஆசிட், ஒலினோயிக் ஆசிட்டும் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லா குறையுது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய க்ரோயிங் ஏஜ் பிள்ளைங்க ரொம்ப படிப்பினால் ஸ்ட்ரெஸ்டாக அலைகிறாங்களா, அவங்களுக்கு இந்த துளசி தண்ணி அப்படிங்கிற இந்த துளசி தீர்த்தத்தை காலையில் கொடுத்துட்டு வாங்க. நல்லாவே மாற்றங்கள் வரும். சுஜாதா சித்த மருத்துவர்.